குடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமல் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூர தொல்கின்றோம். வேத நாயகனே, மெய்ப்பொருளே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அல்லல் என்னும் மாசறு தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உரை சிவகாமி அன்பில் உரை நடனபதியே, என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. அருள் தரும் 48 மண்டல கால மகா கணபதி கோடான கொடி திருவடியை வணங்கி இச்சிறியவனின் 2025 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நிர்வாகத்திற்கும் என் கண்ணின் மணியாக தெல்கின்ற நேயர் பற்கிற பாதம் பணிந்து பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கொண்டு அவர்களுக்கு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நேயர்களுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றியும் இப்போது தொகுத்து வழங்க அடியேன் பணிந்து உங்களிடம் வந்திருக்கின்றேன். நேயர் பெருமக்களுக்கு இந்த ஆண்டு 1/1/2025 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு என் நேயர் பெருக்களுடைய திருவடியை மீண்டும் வணங்கி, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு திருப்தி இருக்கணும். எங்களுடைய பணி உங்களை திருப்திப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த 2025 பற்றி முதலில் நாம் இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல அதை நாம் பதிவு செய்ய காத்துள்ளேன். நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் நாள் பூராட நட்சத்திரமும் திவிதி திதியும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 2025 அதாவது 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. எண் கணிதப்படி 2025 கூட்டு எண் 9, மொத்த கூட்டு எண் 11. ஸோ தாயும் சேயும் 2க்குரிய தாயும் சந்திரன், 9க்குரிய சேயும் செவ்வாய், தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு இந்த நல்ல ஆண்டு, இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக மலர்கிறது. அந்த வகையிலே தாயும் சேயும் என்றால் ஒரு மனிதனை 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து கணத்தில் இருந்து புல்லாகி பூடாகி புழு பூச்சி எல்லாம் ஓடி மறைந்து எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுத்து அவள் 10 மாதத்தில் ஒரு மகவை ஈன்றெடுக்கிறாள். அந்த மகவை ஈன்றெடுப்பதற்குரிய தாய் அந்த சேயை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அந்த வகையிலே தான் இந்த ஆண்டு நமக்கு கூட்டு எண்ணாகவும் அதற்குரிய ஆண்டாகவும் இருப்பது ஒரு மிகுந்த ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறது மாதிரி நமக்கு இந்த வருடம். அப்போ தாயும் சேயும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முருகப்பெருமானையும் அன்னை உமையவள் அகிலாண்டேஸ்வரியும் முதலாக சென்னை அருகாமையில் மாங்காட்டில் தவம் இருக்கின்ற, ஊசி முனையில் தவம் இருக்கின்ற அன்னை காமாட்சி தேவியை பதம் பணிந்து அவளுடைய பாதத்தை பணிந்து திருவடி தாமரையை பணிந்து வணங்கி, அதற்கு அடுத்தாற்போல் காஞ்சிபுரத்துள்ள அன்னை என்ன சிவபெருமான் நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ காஞ்சிபுரம் வந்துருங்கிறாரு. அந்த கதை எல்லாத்துக்கும் நேயர் பெருமக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காஞ்சிபுரம் தவம் இருக்கிறாரு. காஞ்சிபுரம் தவம் இருந்த பிறகுதான் செய்யார்,
அதுக்கு செய்யாறுல சேய் ஆறுன்னு அர்த்தம். சேயினா குழந்தை, அப்போ சேயினா மகன். தன் மகனாகிய முருகப்பெருமனை வேலை எய்து அந்த சேய் ஆறு, அந்த ஆறை உற்பத்தி செய்து அந்த தீர்த்தத்தினாலே சிவபெருமானை ஆவகனம் பண்ணி அங்கே அந்த தீர்த்தத்திலேயே அங்கே தவம் இருந்துக்கிறார் அன்னை உமையவள். ஒரு கார்த்திகை மார்கழியில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி தேதி என்று அன்னை உமையவள் இடம்புரியாக அருகில் உள்ள அண்ணாமலை சென்று அதனுடைய கிரிவலத்தில் வந்து ஈசனோடு கலந்து நம்ம எல்லோருக்கும் அருள் கொடுக்கின்ற உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே தாய் சேய் என்பதன் சேய் சேய் என்று மருவி செய் ஆறு, செய் ஆறாக வந்திருக்கிறது. இந்த செய் ஆறு என்பது காஞ்சிபுரத்திற்கும் அருகிலே இருக்கின்றது, எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது ஒரு பகுதி. இந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இன்னொரு முக்கியமான திருத்தலம். முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்கு செல்லும் பொழுது தன் தாயிடம் அவர் ஒரு வேல் வச்சிருப்பார். ஆனால் அவரும் ஒரு வேல் வேணும், சூரபத்மன் எதிர்ப்புக்கு அந்த வேல் பத்தாதுன்னு சொல்லி தன் தாயிடம் வந்து தன் தந்தையினுடைய பிரார்த்தனைப்படி, தன் தந்தையினுடைய கட்டளைப்படி தாயினுடைய வடிவத்தை வேலாக ஏற்று அங்கே பிரார்த்தனை செய்து அதை வைத்து கொண்டு திருச்செந்தூர் செல்கின்றார். திருச்சிலவாய் அந்த எந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு அது சிக்கல், திருவாரூர் மாவட்டத்தோட சிக்கல். சிக்கல்ல தான் வேல் வாங்கும் திருவிழா இன்றளவும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அந்த 10 நாள் சஷ்டி பூர்த்தி விரதம் இருக்கும் பொழுது 6 நாளில் முருகப்பெருமானுக்கு அந்த இதயம் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா வேர்வை இயற்கையாகவே ஏர்வக்கும். குறுக்கள் அப்படியே தொடப்பாங்க, அப்படியே துடைக்கணும். இப்படி துடைக்க மாட்டாங்க, இப்படி வச்சு எடுப்பாங்க. இப்படி வச்சு எடுத்தோன்னே அப்படியே ஊற்றும், ஊற்றிலிருந்து ஒரு மாதிரி ஊற்றும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அழகே நிறைந்துள்ள முருகப்பெருமானுடைய சிறப்பான திருத்தலம் சிக்கல். அந்த சிக்கல் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எண்கண்ணில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, எட்டுக்குடியில் இருக்கிற முருகப்பெருமானும் சரி, இந்த 3 முருகப்பெருமானுமே ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ணது. இது நேயர்களும் தெரிஞ்சுக்கிறணும். ஒரே பிரதிஷ்டைன்னா அப்போ எப்படி இருக்கும், அதனுடைய விக்கிரகங்களும் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரே மாடலில் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனுடைய வடிவங்கள். அப்படி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உள்ள சக்கரவர்த்திகள். அந்த வகையிலே அப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம், சுவாமிஜி ஏன் இதை சொல்ல வர்றோம்னா, இந்த ஆண்டு நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ தாயும் சேயும் சேர்ந்த ஆண்டு, அப்போ குரு மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அடுத்தது சந்திர மங்களத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு இந்த ஆண்டு சந்திர மங்களத்தோடு நமக்கு பிறக்கின்றது. எவ்வளவு சிறப்பு! அப்போ யார் வழிபடணும், அந்த புத்தாண்டு நேரத்தில் முருகப்பெருமானுடைய எல்லா திருக்கோவில் சென்று வழிபடுவது நன்று. அதே மாதிரி 108, 63, 36, 18, 9 இந்த மாதிரி கூட்டு எண் வரக்கூடிய பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது 38, அந்த கூட்டு எண் 2 வருது பாருங்க, 38 கூட்டினா 38 வரும். அதே மாதிரி 38 மறுபடியும் அதை 83 போடுங்க, அதுவும் கூட்டு எண் வரும். இந்த மாதிரி 2 இந்த மாதிரி எண்களோடு வரக்கூடிய 11 இந்த மாதிரி எண்களில் பிறக்கிறவங்களுக்கு இந்த சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தயவுசெய்து நேயர்கள் இந்த முருகன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள் 3ஐயும் தரிசிப்பது நன்கு உத்தமம். ஆக இந்த வருடத்தில் எண்கணித பிரகாரம் பிறக்கின்றது. பொது பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷத்துடைய பொது பலன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த ஆண்டில் நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காலத்தில் நமது தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை ஒரு பதம் பார்த்து விட்டது. எல்லோருக்கும் தெரியும். போன காலம் குளிர்காலத்தில் மழை காலத்தில் சென்னையில் தான் அதிகமான பாதிப்புன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். டிசம்பர் 4ஆம் தேதியை நம்ம சென்னை நாமக்குள்ளவங்க யாருமே மறக்க முடியாது, சென்னை மக்கள் யாருமே. அந்தளவுக்கு இருந்தது. அதோட ஆன்மீகமும் அரசியலமைப்பும் கொஞ்சம் இடத்துக்கு தகுந்தாற்போல் கலந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்தின்றது. ஆனால் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய பொது பலனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ 2025ஆம் ஆண்டு
கடந்த ஆண்டை விட ஒரு சிறப்பான, ஒரு செழிப்பான, ஜெகம் முழுவதும் குறிப்பாக நேயர்களுக்கு தெளிவான ஆண்டாக நடைபெறும். ஏனென்றால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போத்தான் நேயர்களுக்கு உரிய ஆன்சருக்கு வர்றோம், விடைக்கு வர்றோம். எப்படி? 3 ராஜகிரகங்களின் பயிற்சி இந்த ஆண்டுக்கு, இந்த 2025 ஆண்டில் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியும், ஏப்ரல் மே மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சியும், ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும். அப்போ இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வகையில் இப்போ நேயர்களுக்கு என்ன கேட்பீங்க? எனக்கு எந்த பயிற்சியாவது நல்லா இருக்குன்னு கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு ஒரு பயிற்சியாவது நமக்கு கடனை தீர்க்காதா, வீடு வாங்காதா, வாகனம் கூடாதா, வழக்குகள் வண்டி தீராதா, குழந்தை பாக்கியம் குடும்ப பாக்கியம் நிறைவேறாதா, அரசியல் எந்த கட்சியில் சேர்வது, எந்த கட்சியில் பிரிவது, இந்த புத்தாண்டு நமக்கெல்லாம் என்ன செய்யும் என்று நேயர் எதிர்பார்ப்பு மிக மிக அதிகம். அப்போ பொது பலன்னு சொல்லும் பொழுது தட்பவெட்பக்கு நிலைக்கு ஏற்றவாறு நீரும் நெருப்புமாக, அனலும் புனலுமாக அது வந்துகிட்டு தான் இருக்கும். வெளிநாட்டில் சண்டை சச்சரவுகள், இறக்குமதி ஏற்றுமதி சீராகும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 2025 ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கும். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேர்கின்றது. நேயர்களுக்கு மீன ராசிக்கு 4 கிரகம் ஒன்று சேருது. ஏற்கனவே மீன ராசிக்கு ஜென்ம சனீஸ்வரர் வேற, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால இந்த ஆண்டில் யாருக்கு பொதுவாக கவனமாக இருக்கணும்? முதல்ல அது நல்லது சொல்கிறத, கெட்டது சொல்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்கள் ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் மிக 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 கவனம். அடுத்த மாதம் 30 வருஷம், அதுக்கடுத்து அடுத்த மாதம் அடுத்த கிரகம் சேர்க்கைக்கு போயிடும். அந்த மார்ச் ஏப்ரலில் கவனமாக இருக்கணும். அடுத்தது மீனத்தில் இருக்கிறது 4 கோள்கள் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக மீன ராசி, அந்த சைத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிற ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சத்தில் இருக்கிறது நீசப்பங்க ராஜ யோகமாக தான் அதை நான் சொல்லுவேன். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நீச்சம்னாலே என்ன அர்த்தம்? செவ்வாயில் தானே நீச்சம். அவர் மகரத்தில் நீச்சம் இல்லை, அவர் கும்பத்தில் நீச்சம் இல்லை, அவருடைய வீட்டிலே இருக்கார். அவருடைய யோகாதிபதி வீட்டிலே அவருக்கு உரிய வீட்டில் இருக்குன்னா அது ஒரு சுமைதாங்கியாக இருக்காது. விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நன்றாக வளர்ச்சியை பெறும். வர்த்தகங்கள் வியாபாரத்திற்கு ஏற்ப மாறுபடும். யோகம் செய்யும் கிரகங்களும், கெட்டவன் கெட்டிடு ராஜயோகம் கிரகங்களும், கெட்டுப்போன கிரகங்களும் நல்லது செய்யும். நல்லது செய்யக்கூடிய கிரகங்களும் சிலவாறு கெடுதி செய்யும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வகையிலே இந்த ஆண்டு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல சிறப்பையும் செழிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. நேயர்களுக்கு அடுத்த 2025 ஆண்டினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போது நாம் கொஞ்சம் பதிவு செய்ய உள்ளேன். தாங்களுடைய நேயர்கள் குறிப்பாக இது எல்லாமே பொது பலன்களில் சேரும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் அதை முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருவேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, யோகாதிபதி, பாக்கியாதிபதி ஜாதகத்தில் என்ன திசையெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு கீழ்கண்ட நண்பர்களுக்கு சந்தேகத்தை நீங்கள் வரலாம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி தொகுத்து வழங்க உள்ளேன். உபய லக்கணம், உபய ராசி, எதிரிடையான ராசி. என்றைக்குமே குருவும் புதனும் தன்னை விட பெரியவங்க யாரும் இல்லை என்று நினைப்பவங்களுக்கு இது ஒரு சக்திக்கு உரிய இடம். மந்திர சொல் அங்கும் இருக்காது, இங்கும் இருக்காது. அதனால தான் அந்த எதிரிடையில் இங்கே தனுசு, அதுக்கு நேர 180 டிகிரியில் மிதுனம்.
அதுக்கு கீழே கன்னி, அதுக்கு நேர மீனம். பார்த்தீங்களா? அந்த 4 பேர்த்தையும் ஒன்று சேர விடலை. நீ அங்கிட்டு போ, நீ இங்கிட்டு போ. அந்த மாதிரியே முன்னோர்கள் வழி வகுத்துருக்காங்க. அதனால தான் யாருமே பக்கத்தில் சத்துருக்கள் இருக்கக்கூடாது, சத்துருக்கள் அருகில் இருக்கக்கூடாது. அதனால் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த துக்கமும் கோபமும் தானாய் மறந்துவிடும். நான் நிறைய சொல்லியிருப்பேன், துலாமுக்கு ஈக்குவலாக தனுசு. எந்த துக்கமும் கோபமும் தானாய் மறந்துவிடும். அதற்கான கால அளவே அமைதியாய் கிடப்பது தான் சிறந்தது. காலத்தை அளவை கண்டுபிடிப்பவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு தனுசு ராசி நேயர்கள் மிகவும் அதில் அக்கறையாக இருப்பாங்க. 7:58ன்னா 7:58க்கு அங்கே இருக்கணும். அந்த நேரம் தவறாமை, வார்த்தை களவாமை, கோபம் கொள்ளாமை, தர்மத்திலே இருக்கக்கூடியவங்க, உதவின்னு செய்யக்கூடியவங்க, மதிப்பு மரியாதை, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ், கோபம் அது இருக்கும்ல, கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் கோபம் இருக்கும்ல, அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். அப்போ தனுசு ராசி நேயருக்கு இந்த ஆண்டு உங்களுடைய ராசியில் பிறக்கிறார். எப்படி வந்துட்டோமா? 2025 உங்களுடைய ராசியில் தாங்க பிறக்கிறார். சூரிய சந்திரனுடைய சேர்க்கையில் பிறக்கிறார். சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையில் வர பிறக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? ஒளி விளக்காக. இல்லக விளக்குது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கு பலரும் காண்பது, நல்லக விளக்குது நமசிவாயவே. ஜோதியே சுடரே சூழலி விளக்கே, ஜோதியே சுடரே சூழலி விளக்கே, அம்மையே அப்பா ஒப்பிலாம் மணியே, ஒளிர்வல் விளக்கே உழைப்பிலாம் மணியே. பாருங்க அந்த ஒளி, அந்த ஒளிக்கு எவ்வளவு பவர், அந்த வெளிச்சங்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நெருப்புங்கிறதுக்கு என்னென்ன சக்தியை செய்யும். அந்த அனலும் புனலும் இருந்தால் தான் வாழ்க்கை. இல்லையே அப்படிங்கிறது எவ்வளவு சக்திக்கு உகந்த இடம்தான் அந்த தனுசு. அதனால தான் உபயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குருவுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுடைய வீட்டு ராசிநாதன் உங்களுக்கு கொஞ்சம் 6ல் இருக்கிறார், உங்கள் வீட்டுக்கு அவர் 8ல் இருந்து பார்க்குறார். ஆனால் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியை விட அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியை விட குரு பயிற்சி உங்களுக்கு சொர்க்கம், குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கை, குரு பயிற்சி உங்களுக்கு லாபம், குரு பயிற்சி உங்களுக்கு செழிப்பு. ஏன் சமசப்தமாக பாருங்க, என்ன ஒரு நெகட்டிவ் வயிற்றுல பிள்ளைப்பூச்சியை கட்டிக்கிட்டு இருக்கிறார் குரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மிதுன வீட்டில் எதிரிட பகை வீட்டில் இருந்து உங்களை பார்க்குறார். அடுத்து என்ன செய்யணும், ஏது செய்யணும், என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், இந்த நோக்கத்தோடு இதெல்லாம் பதைக்கக்கூடிய எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர். என்னதான் இருந்தாலும் சிம்மத்திலிருந்து பார்க்கறது வேற, துலாமிலிருந்து பார்க்கறது வேற, ரிஷபத்திலிருந்து பார்க்கறது வேற. இப்போ மிதுனத்திலிருந்து பார்க்குறார். மிதுனம்னா அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகணும், கிராமத்தில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். கடுக்கடு எப்போ பார்த்தாலும் கடுக்கடுன்னு இருக்கப்பா. நெருப்பு கொஞ்சமாவது நீருக்கு வா, நெருப்பாக இருந்தால் எப்படி வாழ்க்கை இல்லையா? இந்த ஸ்டேட்டஸை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டாமா? அடியேனை பொறுத்தவரையில் ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்யணுமோ அந்த பிரார்த்தம் தான் சொல்லணும். ஒரு தாய் மகளுக்கு என்ன சொல்லணுமோ அதுதான். கமர்ஷியல் நாட்டாட்டா. எதுக்கு கமர்ஷியல்? உள்ளதை கேட்குறீங்க, உள்ளதை சொல்ல போகிறோம். ஆஹா ஓஹோ, இந்த 3 பயிற்சியும் உங்களை கோடீஸ்வரனை ஏற்றி விட்டு உங்களுக்கு மேலே போய் அன்னைக்கு மேலே போகிறவங்களாம் கீழே வந்துட்டு இருக்காங்க. பார்க்குறோம், பல மீடியாக்களை நம்ம பார்க்குறோம். எங்கெங்கே உலகத்திற்கு பெரிய ஆளெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ தனுசு ராசி வெளிநாடு முதல் அடி ஷாட்டு வெளிநாடு தான். இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கு மிக நிறைய வாய்ப்பு. காலப்புருஷனுக்கு 9, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய அந்த இடம், தனுசு இருக்கக்கூடிய இடம் மிக வெளிநாட்டுக்குரிய இடம். அதனால் மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக
நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வாழ்க்கை, வெளிநாட்டு உறவுகள், வெளிநாட்டு கல்ச்சர்கள், வெளிநாட்டினுடைய எல்லா தொடர்புகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள். சங்கிலியை கட்டி வச்சா கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. காலில் சங்கிலியை கட்டி வச்சாலும் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய தனுசுக்காரவங்க எல்லாருமே வேகமும் கோபமும் அறிவும் ஆற்றலும் ரெட்டப்பட போல போயிட்டுருக்கோம். அதே மாதிரி உதவி, அதுக்கு மேலே உதவி. என்ன கேட்குறேன் வாங்கி கொடு. அரசியல், அடுத்த அரசியல் உங்களுக்கு 3 மாதம் அடுத்து பிற்பகுதி அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணமாக இருக்கணும், தனுசு ராசியாக இருக்கணும். மேச லக்கணமாக இருக்கணும், தனுசு ராசியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்ம லக்கணமாக இருக்கணும், தனுசு ராசியாக இருக்கணும். மேச லக்கணமாக இருக்கணும், தனுசு ராசியாக இருக்கணும். கடக லக்கணமாக இருக்கணும், தனுசு ராசியாக இருக்கணும். விருச்சக லக்கணமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். நீ கட்சிக்கு போனாலும் சரி, கட்சி மாறி போனாலும் சரி, மாறி போய் கட்சிக்கு வந்தாலும் சரி, புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, அரசியல் போனாலும் சரி, நிர்வாகத்துக்கு போனாலும் சரி, அறக்கட்டளைக்கு போனாலும் சரி, தொண்டுக்கு போனாலும் சரி, துவண்டு போனாலும் சரி, எல்லாமே பிற்பகுதியில் சிறப்பாக அமையும். எல்லாமே பிற்பகுதியில் சிறப்பாக அமையும். அப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு எப்போ இருக்குது? 25 முடிய தானே இருக்குது. இப்போ வர்றவங்க எல்லாமே கடகராசிக்காரவங்க, தனுசு ராசிக்காரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸில் வர்றவங்கெல்லாம் கடகராசி, தனுசு ராசி, சிம்ம ராசியெல்லாம் நேரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிற்பகுதி, பிற்பகுதியும்போது என்ன ஆகும்? பிற்பகுதிக்கு அப்போ உங்களுக்கு சூப்பராக கைடு கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும், நல்ல தேடுதல் கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும், நல்ல தேடுதல் கிடைக்கும். கவலைப்படவே வேண்டாம். எனவே தயவு செய்து தனுசு ராசி நேயர்களுக்கு அறக்கட்டளை, நிர்வாகம், அரசியல், மஞ்சள், கரும்பு, பெரிய பெரிய குருமார்களுடைய சந்திப்பு, பெரிய குருமாருடைய அவங்களுடைய உணர்வு பூர்வமான அவங்களுடைய அறிவுரைகள், இதெல்லாம் கேட்டு வந்தால் தனுசு ராசி இதெல்லாம் இப்போ இந்த 3 மாதம் அப்புறம் வந்துடுவீங்க, மேலே வந்துடுவீங்க. அப்புறம் மேலே வந்துடுவீங்க. நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு புரட்சிகரமான ஆண்டாக இருக்கும். புயல் வேகத்தில் இருக்குங்க, புயல் வேகத்தில் இருக்கும். மூலம் 2 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் நதி மூலம், ரிஷி மூலம், பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, ஆதியந்த பரம்பொருள், 48 மண்டல கால மகா கணபதி, விராலிமலை, 48 மண்டல கால மகா கணபதி, திருச்சிராப்பள்ளி மத்திய காசி கஷேத்திரம், அப்படிப்பட்ட இடத்துல வருது. இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், நல்லா வழிபடுங்க. மூல நட்சத்திரக்காரவங்க பிள்ளையார் சம்மந்தப்பட்ட எல்லா வழிபாடும் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பாக சங்கடகர சதுர்த்தியை எந்த வயதானவங்களும் மிஸ் பண்ணாதீங்க. சங்கடகர சதுர்த்தியை எந்த வயதானவங்களும் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரவங்க பஞ்சமியே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பஞ்சமியை மிஸ் பண்ணவே கூடாது விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு. அஷ்டமியும் கொஞ்சம் மிஸ் பண்ணாதீங்க. தேய்பிரையில் இருக்கக்கூடிய அஷ்டமி, தேய்பிரையில் இருக்கக்கூடிய பஞ்சமி, தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி, இது எல்லாமே நோய்த்தன்மையை நீக்கக்கூடிய காலநிலைகள். வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி, வளர்பிறையில் இருக்கக்கூடிய பஞ்சமி, வரக்கூடிய சதுர்த்தி எல்லாமே ஒரு தொழில் தொடங்குவதற்கு ஆயத்தமாக பணியை செய்வதற்கு சிறப்பான பூஜை செய்யக்கூடிய இடம். எல்லாத்துக்கும் அஷ்டமி, எல்லாத்துக்கும் தேய்பிரை அஷ்டமி, எல்லாத்துக்கும் வளர்பிறை அஷ்டமி அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு எடுக்கணும். நான் சொல்ல, முன்னோர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. எங்கேயாவது கிரகப்பிரவேசம் என்பது தேய்பிரையில் பண்ணுறாங்களா? இப்போ கணக்கு இல்லை. ஆனால் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? என்றைக்குமே பண்ண மாட்டாங்க. வளர்பிறையில் இருக்கக்கூடிய நாட்களில் தான் திருமணமே நடக்கும். அப்புறம் கிரகப்பிரவேசம் எப்படி நடக்காமல் இருக்கும்? ஆனால் இப்போ எந்த பிறைனே தெரியாது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி பிறையை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், பிறை எங்கெங்கே வருது பாருங்கள். அவங்களுக்கும் பிறை தான், நமக்கும் பிறை தான். இப்போ இது எல்லாமே ஒரு முறையாக தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம தான் தப்பாக செய்கிறோம். அவங்க எல்லாம் ஒரு முறையோடு தான் செஞ்சுருக்காங்க, கொண்டுட்டு வந்திருக்காங்க. நம்ம காலத்துக்கு ஏற்றாப்பல் சுருக்கிக் கொள்கின்றோம். மூலம், பூராடம், சிதம்பரம், பூராடம் நிச்சயமாக
அம்மையப்பனாக இருக்கக்கூடிய, உலகத்தை உய்விக்க இருக்கக்கூடிய எம்பெருமான் நடராஜமூர்த்தியை, சிவகாமி சமேதராக இருக்கக்கூடிய நடராஜமூர்த்தியை ஒரு தரம் அர்த்தஜாம பூஜையில் நீங்கள் பங்கு கொள்ளணும். சாயரட்சை சொல்லிட்டேன், உச்சிகாலம் சொல்லிட்டோம். இப்போ அர்த்தஜாம பூஜையில் நீங்கள் பங்கு கொள்ளணும். சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜையை பார்ப்பதற்கும் கண்டு தரிசனம் பார்ப்பதற்கும் கோடி கண் பத்தாது. கோடின்னு சொல்றதுக்கு தகுதியற்றது. அப்படிப்பட்ட திருத்தலத்தை சென்று வழிபடுங்கள். பூராடம், மூலம் பூராடம், உத்திராடம். உத்திராடம் கண்டிப்பாக சூரியனார் கோயில், கொளப்பாக்கம், சூரியன் சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள், சூரியனுடைய காயத்ரி மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு உச்சத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ பூராடம் தனுசு ராசி நேயர்களுக்கு பிற்பகுதி என்ன ஆக போறீங்க, என்ன வேணாலும் ஆகலாமுங்க. அவ்வளோதான். பிற்பகுதி என்ன வேணாலும் நீங்கள் ஆகிக்கிறலாம். வாழ்த்துக்கள்.